இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஒரு ராஜாவை குறித்து சிந்திக்கிறோம். அவனை யோசபாத் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த யோசபாத் கர்த்தருக்கு உத்தமனாய் ஜீவித்தான். தேவனை மனதார போற்றினான். தேவனுக்கு ஆராதனை செய்தான். அவன் எல்லாவற்றிலும் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருந்தான். மனிதனை மக்களையோ அல்ல. ஆகவே கர்த்தர் அவன் கேட்ட எல்லாவற்றிலும் அவனுக்கு சகாயம் செய்தார். ஆகவே அவன் சொல்லுகிற காரியம் என்னென்று நாளாகும் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன், தேவரே ஜாதியுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். யோசபாத் தன் ஜெபத்தையும் தன் நம்பிக்கையும் கர்த்தர் மேல் வைத்திருந்தான். அப்படிப்பட்ட நம்பிக்கை அவன் வைப்பதற்கு காரணம் என்ன? அவன் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மக்கள் மீதும் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவருடைய வல்லமைக்கு முன்பாக, அவருடைய அதிகாரத்துக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை அவன் அறிந்தபடியினாலே அவன் முற்காலத்திலும் இக்காலத்திலும் கூட தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் என்று அறிந்தான். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம்! தேவன் அறிவு ஒவ்வொரு மக்களுக்கும் தேவை. இந்த உலகத்தில் அநேக விதமான காரியம் இருந்தாலும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறது நாம் உணர வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஜனங்கள் ஆதரவற்றவர்கள் என்பதை குறித்து அவன் அறிந்திருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு அடிப்படை ஸ்தலமாக இருக்கிறது. ஆகவேதான் அவன் சொன்னான், கர்த்தாவே, நீர் எங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, அவருடைய கரத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் சொன்னான், உங்களை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், ஆவி அவனுடைய கரத்துக்குள் இருக்கிற வரைக்கும் சத்துரு நம்மை தொட முடியாது என்றால், நம்முடைய ஆண்டவர் பலத்த வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமசாலியாய் இருக்கிறவர். இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் சாத்தானுக்கும் எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகிறவர். இந்த உலகத்தில் அநேக ஆளுகை இருக்கிறது, ஆனால் கர்த்தர் ஆளுகிற ஆளுகை வித்தியாசம். அவர் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போகும் பொழுது அவர்கள் சந்தித்த அநேக தடைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதில் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர்களை விடுவித்தார். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமத்தின் தேவன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். அவரால் ஆகாத ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளையே, ஆகவேதான் அவன் சொன்னான், கர்த்தாவே, உம்மோடு எதிர்த்து நிற்கிறவர் யார்? பார்வோன் எதிர்த்து வந்தான். பாபிலோனி நாட்டிலிருந்து அநேக எதிர்ப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்ததானால் தேவன் ஒருவரையுமே அனுமதிக்க விடவில்லை. அவரை எதிர்த்து யார் நிற்க முடியும்? அவருடைய வல்லமைக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? அவருடைய பராக்கிரமத்துக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? ஒருவனும் இல்லையே. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை, இந்த அதிகாலை வேளையை ஞாபகம் வைத்துக் கொள்ளு. உன்னை ஆளுகிறவர் யெகோவாவின் தேவன், உன்னை நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நீ தொடங்குவாயனால் அவருடைய வல்லமை உன்னை எப்பொழுதும் சுற்றி இருக்கும். யோசபாத் சொன்னான், கர்த்தாவே, நீர் வல்லமை உள்ளவர், நீர் எங்களை ஆளுகிறவர் ஐயா. உலகமோ பாவமோ அசுத்த காரியமோ எங்களை ஆளவில்லை, நீர் எங்களை ஆளுகிறீர். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். தேவன் ஆகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுவாய். தேவ பிள்ளை, இன்றைக்கு உன் நிலைமை என்ன? உன்னை ஆளுகிறது பணமா, பொருளா, சொத்தா, சுகமா, உலகத்தின் காரியமா? நாமும் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகிறவர், நீர் எங்களை ஆளும் என்று சொல்லு. அப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை நமக்கு வரும். தேவன் நம்மை கனப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உமது கிருபையை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்து காட்சி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மால் ஆகாது ஒன்றுமில்லை அப்பா. நீ சகலத்தையும் ஆளுகிறவர். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? சத்துருக்கள் ஒடுங்கி போயிருக்கிறார்களே. கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு தாரும். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசி இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.